ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்யக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சில வேளை நட்டமும் அடைய வாய்ப்பு இருக்குது, லாபம் அடையவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில வேளையில் நம்ம போட்ட முதல் கூட எடுக்கிற நிலைப்பாடு ஏற்படும். அப்போ அப்படியான நிலையிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் என்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது நாம் போடுற முதலை எந்த விதத்துலையும் நம்மளை கையை கடிக்காமல் இருக்க வேணும். அந்த விஷயத்து சம்மந்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இது என் அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச விடயங்களை தான் உங்களுக்கு தொகுத்து இதில் வந்திருக்கிறேன், ப்ரெசன்டேஷனாக தந்திருக்கிறேன். இனி உள்ளுக்கு போவோம், ஸ்லைட்டுக்குள்ளே போவோம். ரைட், ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறோன். என்னென்னா, உங்கள் முதலீட்டில் குறிப்பிட்ட லாபம் வந்தவுடன் 25% அல்லது 50% காசாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது இப்போ நம்ம ஒரு சேஃப் மூனில் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கொண்டாலும் ஒரு $10 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், நம்ம ஒரு 50% இருக்கலாம், அல்லது 5% இருக்கலாம், அல்லது 10% இருக்கலாம். ஏதோ ஒரு பெர்சன்டேஜை நீங்கள் உடனே உங்களோட லாபம் ஒன்று வந்த உடனே நீங்கள் கட்டாயம் அதில் வெளியே எடுத்துடும். இப்போ அன்னளவை நான் ஒரு $5 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஒரு $50 என் போர்ட்ஃபோலியோ அப்போ நான் உடனே என்ன செய்கிறேன்னா, என்னுடைய 50% ப்ராஃபிட்டை நான் அப்படியே எடுத்துடுறேன் வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நார்மலாக என்னோட 1 மில்லியன் காயின் இருக்குன்னு சொன்னால், நான் 0.5 மில்லியன் காயினை நான் அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு $50 போர்ட்ஃபோலியோவில் 25 போர்ட்ஃபோலியோ அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண $5 + $20 எனக்கு லாபமாக கிடச்சிடும். சரியா? இனி அங்கே இருக்க போகிற முதலீடு என்னென்னு சொன்னால் என்னுடைய லாபமாகத்தான் அங்கே இருக்கும். இப்படியான ஒரு மெதட்டை நீங்கள் கைக்கொள்வீங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதத்திலையும் நட்டம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்னென்னு சொன்னால், மீளப்பெற்ற முதலை பத்திரப்படுத்தி கொண்டு பெற்ற லாபத்தை இன்னும் ஒரு முதலீட்டை மேற்கொள்ள சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி $5 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு $25 நீங்கள் விட்ரோல் பண்ணி எடுத்துட்டீங்க. அப்போ உங்களோட $5 கொண்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்க வேணும். அது முதல் உங்களோட அதை உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை செக்யூர் பண்ணி ஒரு USDயாவோ அல்லது பைனான்ஸ் வச்சுட்டு மிச்ச $20 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, அல்லது அந்த $20 ஒரு குறிப்பிட்ட பகுதி 50% இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் உடனே விட்ரோ பண்ணிவிட்டு அந்த லாபத்தை கொண்டு திடீரென இன்னொரு ப்ராஜெக்டில் போடாமல் என்ன ப்ராஜெக்டில் போடலாம் என்னொருன்ற விஷயத்தை நீங்கள் அன்னளவாக ரிசர்ச் பண்ணி ஒரு 10 ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அந்த 10 ப்ராஜெக்டில் ஒரு நல்ல ஒரு 5 ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ப்ராஜெக்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேணும். இப்போ இப்படி செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நட்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த 3ஆவது விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தேடிய திட்டங்களில் 5 திட்டங்களை தெரிவு செய்து அதில் 1க்கு அல்லது 2க்கும் ஓகே அந்த விஷயத்தை தான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அந்த நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு 5 திட்டங்களில் ஒரு 2 பெஸ்ட்டான 2க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற, அதில் 1 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 3 கூட இருக்கலாம். அடுத்த விஷயம் இப்போ சில நேரங்களில் ஒரு சந்தை இப்போ சரிகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது என்று சொன்னால், பிஎம் மார்க்கெட்டுக்கு போகுது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் அடித்து வைங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் அடித்து வச்சிங்களாக இருந்தால் உடனே அப்படி சந்தை சரிகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், உங்களுக்கு நட்டம் தவிக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் நீங்கள் கீழே என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ ஒரு $1 போகிற காயின் ஒன்றுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டீங்க, கடாண்டாது அப்படியே டவுன் ஆகி 25% டவுன் ஆகி 75 இருக்குன்னு சொன்னால், நீங்கள் அந்த கீழ் உள்ள லெவலில் நீங்கள் அதே காயினை நீங்கள் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் என்னென்னா, அடுத்தது இதையும் மீறி, அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சும் அது சரி வரல, அல்லது ஸ்டாப் லாஸ் அடிக்க மறந்துட்டீங்க, ஆனால் சரி மார்க்கெட் டவுன் ஆகிட்டு தெரியாமல் என்று சொன்னால், இப்போ நீங்கள் உடனே மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு அந்த டைமில் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி சேல் பண்ணீங்களாக இருந்தால், இப்போ திடீரென அந்த மார்க்கெட் திரும்ப புல் மார்க்கெட் எடுக்குமென்று சொன்னால், நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதே கோயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீங்க. ஆகவே நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு கோயினை அன்னளவாக நீங்கள்
ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு பி செயின் என்ற கோயினை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அது 25% டவுன் ஆகிட்டு அப்போ திடீரென நீங்கள் 25% விட்டுட்டீங்கன்னு சொன்னால் திடீரென அது புல் மார்க்கெட் எடுக்குமா இருந்தால் நீங்கள் அந்த பர்ச்சேஸை வந்து செய்ய இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு நட்டம். ஆகவே அது லாஸ்ட் ஆகிட்டுருந்தாலும் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணலன்னு சொன்னால் அது ஃபியூச்சரில் போய் கூடும். அது இன்னொரு 1 மந்தாலேயோ அல்லது 1 வீக்காலேயோ அல்லது 1 டேஸ்லேயோ வந்து அந்த வீச்செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. ஆகவே நீங்கள் அந்த டைமில் வந்து கடைசி வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து விற்காமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதே பெட்டரான ஐடியாவே இருக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டதும் இதனூடாக நான் அதிகளவு லொஸ்ட்டுகளை சந்தித்து அதனூடாக தற்பொழுது ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கிற நிலையில் வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.